ஹாய்ங்க. 2024 சுப்ரீம் கோர்ட் ஒரு கேஸில் ஒரு தீர்ப்பு கொடுக்கும்போது சொல்கிறாங்க, மேரிட்டல் ரேப் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறது அவ்வளோ ரொம்ப கொடூரமாக இருக்குது. ஒரு குடும்ப அமைப்பில் ஒரு கணவனோ மனைவியோ தன்னுடைய இணையுடைய சம்மதம் இல்லாமல் உடலுறவு மேற்கொள்கிறத பெரிய குற்றமாக நம்ம கருத வேண்டிய அவசியம் கிடையாது. அதற்கு ரேப் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறது கொடுமையின் உச்சம். அது ஒன்றும் பெரிய கிரிமினல் குற்றம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஒருதலை பட்சமான தீர்ப்பு அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? ஹாய்ங்க, வணக்கம். நான் உங்கள் கவின். இன்றைக்கும் சரியா அந்த வெப்சீரிஸோட இரண்டாம் பாகத்தை தான் பேச போகிறோம். ஒரு வெப்சீரிஸுக்கு 2 ரிவ்யூ தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வெப்சீரிஸ்க்கான ரிவ்யூ கிடையாது. இதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு அது புரியும். இது ஒரு கதைக்கான ரிவ்யூ அதெல்லாம் கிடையாது. இந்த சீரீஸ் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய கேள்விகள், இது எத்தனை பேருக்கு சென்றடையணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் தான், வேற எதுவுமே கிடையாது. ஒரு ஆணுக்கு அத்தனை அதிகாரமும் ஒரு குடும்ப அமைப்பில் அத்தனை அதிகாரத்தையும் கொண்டு போய் குவிச்சுக்கிட்டு இருக்கும். அவன் சம்பாதிக்கிறான் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக. அது சரியா? ஒரு பெண்ணோட உடல் அவளுக்கு உரிமையானது கிடையாது. எனக்கு எது தேவை எது தேவையில்லை அப்படிங்கிறத கூட அவளால் தீர்மானிக்க முடியல அப்படின்னா அவளுடைய வாழ்க்கை என்னது? பெண் என்பவள் ஆணுக்காகவே படைக்கப்பட்டிருக்கிறாளா? ஒரு பெண் தன் வாழ்நாளில் ஏதாவது ஒரு வகையில் தனக்கு விருப்பமில்லாத பாலியல் சீண்டலுக்கு உள்ளாகிட்டே தான் இருக்கா. இதை யாராலையாவது மறுக்க முடியுமா? இதைத்தான் இந்த வெப் சீரிஸ் பேசுது. நம்ம சேனல் எப்போவுமே யாரும் பேசாத விஷயங்களை, பேச தயங்குற விஷயங்களை மட்டும்தான் பேசணும்னு நினைக்கிறேன். அப்படி தான் நான் பேசிக்கிட்டும் இருக்கேன். சும்மா ஜாலியாகவோ விளையாட்டாவோ நான் பேசிகிட்டு இருக்கிறதா நினச்சிட்டு இருந்தால் கூட அதை பற்றின கவலைகள் கிடையாது. நான் ஒவ்வொரு விஷயத்தையுமே சீரியஸாக எடுத்து தான் பேசிகிட்டு இருக்கேன். என்னுடைய கவிதைகளாக இருக்கட்டும், கட்டுரைகளாக இருக்கட்டும், அப்படி தான் பேசணும்னு நினைக்கிறேன். ஒரு சமூகம் என்பது ஆண் பெண் இருவரையும் சார்ந்ததாக இருக்கும். இதில் யாரும் யாரையும் ஆதிக்கம் செலுத்திவிட முடியாது அப்படிங்கிறதுல நான் ரொம்ப நம்பிக்கையாக இருக்கேன், தெளிவாகவும் இருக்கேன். இன்னமும் சொல்லப்போனால் பெண்ணுடைய பங்கு ரொம்ப அதிகம். ஒரு ஆணுடைய வளர்ப்பிலையும் பெண்ணோட பங்கு முக்கியம். ஏன்னா அவங்கள சுற்றி அவங்க என்ன சொல்லி வளர்க்குறாங்களோ, இந்த கதையிலையும் அதே தான் இருக்கும். அந்த அண்ணி தான் குழந்தைய வளர்த்துட்டு இருப்பாள். என் வீட்டுக்காரர் நல்லவர் தான், அவரோட தம்பி கெட்டவனாக இருக்கான். காரணம், என்னோட வீட்டுக்காரர் அவங்க அம்மா வளர்த்தாங்க, அவனை நான் வளர்த்தேன். ஒரு ஆண் என்பவன் மேன்மையானவன், பெண் குழந்தைகள் கொஞ்சம் தாழ்வு அப்படிங்கிறது பிறப்பிலிருந்தே ஆரம்பிக்குது. ஆண் குழந்தைகள் பிறந்துட்டா செலவு கிடையாது அப்படிங்கிற பைத்தியக்காரத்தனமான எண்ணங்களில் ஆரம்பிக்கிறது ஆணினுடைய அதிகாரம் அப்படிங்கிறது அந்த கதை பேசுது. வெறும் செக்ஸ் மட்டும் தான் பேசுது அப்படின்னு கேட்டால் அது கிடையாது. குடும்ப அமைப்பில் அவங்க எப்படியெல்லாம் சுரண்டப்படுகிறார்கள் அப்படிங்கிறத பற்றி பேசுது. எப்படியெல்லாம் நம்ம சுரண்டிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத பற்றி பேசுது. எல்லா சமயத்திலையும் தெய்வமாகவும் புனிதமானவங்களாகவும் ஒரு குடும்பத்துடைய கௌரவமானவங்களாகவும் பெண்களை உயர்த்தி வைக்கிறதா சொல்லிக்கிட்டு அவங்கள நாம் அடிமைப்படுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் இந்த கதை சொல்லுது. நான் இந்த கதையை பற்றி நான் பெருசாக சொல்ல போகிறது கிடையாது. இந்த கதையில் எனக்கு முடிவுகள் மீது எனக்கு பெரிய அபிப்பிராயமும் கிடையாது. ஒரு தப்புனா அதுக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும். அதுதான் அந்த தப்புக்கான சரியான நீதியாக இருக்கும். தண்டனைகளே இல்லாமல் அதை தள்ளி போகிறது அப்படிங்கிறது ஒரு பைத்தியக்காரத்தனம். இல்லைனா நம்மளே ஏமாத்துறாங்க, இல்லைனா அவங்களே ஏமாற்றிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த கதையும் ஒரு பெருசாக ஒரு முடிவே சொல்லலை. ஏன்னா அதுக்கு சட்ட ரீதியான முடிவுகள் இல்லை அப்படிங்கிறது ஒரு காரணமாக கூட இருக்கலாம். பட் ஒரு கமர்ஷியல் சினிமாவில் கொஞ்சம் சொல்லியிருந்தா இன்னமும் நல்லா இருந்துக்கும் அப்படிங்கிறது தான் தோணுச்சு. அவன் தவறுகளை மட்டும்தான் செஞ்சுட்டு இருக்கான். அந்த தவறுக்காக கடைசி ஒரு வினாடி மட்டும் வருந்துகிறான். அந்த வருத்தம் போதுமானதாக அவளுக்கு இல்லை. ஆனால் ஹீரோயின் சொல்கிறான், என்னைக்காவது ஒரு நாள் சட்டம் வரும், என்னைக்காவது ஒரு நாள் இப்படி ஒரு குடும்பத்துக்குள்ளே இப்படி ஒருத்தர் செய்யறது தப்பு அப்படின்னு ஒரு சட்டம் வரும்ல, அன்னைக்கு சட்டையை பிடிச்சிட்டு இழுத்துட்டு போய் உன்னை ஜெயிலில் போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அது மட்டும்தான் நம்மளுடைய ஆறுதல். நிச்சயமாக இந்த உலகத்துக்காகவோ யாருக்காகவும் பயப்பட வேண்டியதே கிடையாது. குறிப்பாக பெண் குழந்தைகளை பெற்றவங்க இந்த சீரீஸை பார்க்குறது ரொம்ப அவசியமானது. 16 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைகளும் பார்க்குறது அவசியமானது. அசிங்கமான காட்சிகள் கிடையாது, ஆனால் நிச்சயமாக குடும்ப வாழ்க்கைக்குள்ள, உறவு சிக்கல்களுக்குள்ள ஆண்களுடைய அதிகாரத்தை பற்றின நிறைய விஷயங்களை பற்றி பயங்கரமாக பேசுகிறாங்க. அந்த கலந்துரையாடல் மிக மிக அவசியமானதாக இருக்குது. எல்லாத்தையும் மறைச்சி வச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ளேயே வச்சு குலுங்கிக்கிட்டு ஏதாவது வெளியில் சொன்னால் அசிங்கமாயிடும் அப்படிங்கிற பயத்திலே இருக்கிறது மட்டும்தான் ஆணுடைய தைரியமாக மாறிட்டு இருக்கு அப்படிங்கிறத முகத்தில் அடித்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பொண்ணு எதிர்த்து நின்று எந்திரிச்சு நின்னா ஆண் என்னவாவான் அப்படிங்கிறத பற்றியும் இந்த கதை பேசியிருக்கு.
அதனால தான் நான் திரும்பவும் இந்த கதையை திரும்பவும் எடுத்து சொல்கிறேன். ஒரு 2 பெண் குழந்தைகளுக்கு தகப்பனா இந்த கதை மிக அவசியமானது அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு. அதைத்தான் உங்ககிட்ட பேசுகிறேன். வாய்ப்பு இருக்கிறவங்க பாருங்கள். தமிழ் டப்பிங்லாம் இருக்குது. டப்பிங் நல்லா யாரும் தெரிஞ்ச முகமா இல்லை, சுவாரஸ்யமா இல்லை அப்படிங்கிற கதைகளை எல்லாம் விட்டு ஒரு நமக்கு தேவையான ஒரு உரையாடல் நடந்துகிட்ருக்கு. நம்மளால் அந்த உரையாடலை நம்ம வீட்டுக்குள்ளே எடுத்து வைக்கவே முடியலை. அதற்கான காரணம் என்னன்னு யோசிச்சு பாருங்கள். நம்ம வீட்டில் இது நடக்குதான்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்காகவது இந்த வெப்சீரிஸ் பாருங்கள். இந்த வெப்சீரிஸை பற்றி பெருசாக இந்த சேனல்ஸ் முன்னணி சேனல் யாருமே பண்ணலை அப்படிங்கிறது ரொம்ப வருத்தமாக இருக்குது. நான் பண்ணியிருக்கேன். அது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக சந்திப்போம். நன்றி.